நேயர்களே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஏப்ரல் 18, 2025 வெள்ளிக்கிழமை. நம்ம மகாவதார் அறக்கட்டளை நடத்தும் 21 நாட்கள் நீண்ட, அதாவது ஏப்ரல் 1 ஏப்ரல் 24 வரைக்கும் 21 நாட்கள் கொண்ட இந்த வகுப்பின் முதலாவது வகுப்பு. முழுமையான ஆரோக்கிய திட்டத்தை நம்ம இதில் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் 16வது நாள், வகுப்பு 1 16வது நாள் இந்த திட்டத்தின். இதற்குள் நான் உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். வகுப்பை ஆரம்பிக்கும் முன்பு என்றைக்கும் போல நம்ம அசெண்டட் மாஸ்டர் மகாவதார் பாபாஜிக்கும் பெரிய ஆசிரியர் பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கும், இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் நிறுவனர் ஆசிரியர் ரங்கநாத் சருக்கும், உங்கள் எல்லோருக்கும் தவிர எல்லாற்றுக்கும், நமக்கு எல்லாருக்கும் உபரியான ஒரு சக்தி, அந்த பிரம்மாண்ட சக்திக்கும் நம்ம பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த வகுப்பை அவருடைய ஆசீர்வாதத்துடன் ஆரம்பிப்போம். தினமும் போல நம்ம ஆனாபானா சதி என்னும் தியான பயிற்சியுடன் நம்ம வகுப்பை தொடங்குவோம். ஆனா என்றால் உள்ளே இழுக்கும் மூச்சு, அபானா என்றால் வெளியே போகும் மூச்சு, சதி என்றால் அந்த சுவாசத்துடன் இருப்பது, அதில் கவனத்தை செலுத்துவது. இந்த தியானம் பண்ணும்போது நம்ம சிந்தனைகள் சிதறாம நம்ம கவனம் சுவாசத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். அப்போதுதான் மனம் அமைதியாக இருக்கும், உடலும் அமைதியாக இருக்கும். தியானத்தில் உடலுக்கு ரெஸ்ட் கிடைக்கிறது, தியானத்தினால் மனதுக்கும் ரெஸ்ட் கிடைக்கிறது. இப்போது நான் புதிதாக சேர்ந்தவர்களுக்காக நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒரு தடவை சொல்லிக்கிறேன். நீங்க இருக்கும் அறையின் லைட்டை கொஞ்சம் டிம் பண்ணிக்கோங்க. தியானம் தொடங்குவதற்கு முன் ஒரு கிளாஸ் தண்ணீரை குடித்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் பாடி ஹீட் ஆகாம பார்த்துக்கும், இது பாதுகாக்கும். தவிர ஒரு கிளாஸ் தண்ணீரை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த தண்ணீர் உங்க மெடிடேஷன் சக்தியினால அது எனர்ஜைஸ் ஆகும். அது நீங்க தியானம் முடித்து நீங்க அதை சாப்பிட்டா ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போது கண்ணாடி அணிந்திருக்கிறவர்கள், ஸ்பெக்டக்கிள்ஸ் போட்டிருக்கிறவர்கள் அதை கழட்டி வைத்துடலாம். கீழே உட்காருவதானால் சமணம் போட்டு, அதாவது சுகாசனத்தில் உட்காரலாம். அப்படி உட்கார முடியாதவர்கள் ஷேரில் உட்காரலாம். நாற்காலியில் உட்காருபவர்கள் உங்கள் கால்களை, அதாவது பாதங்களை கிராஸ் பண்ணிக்கோங்க. உங்க கை விரல்களை கோர்த்து கொண்டு மடி மேல் வைத்துக் கொள்ளுங்க. இப்போது நீங்க தியானத்துக்கு உள்ள போஸ்டர்ல உங்க போஸ்டரை சரி பண்ணிக்கோங்க. உங்க பேக் போன், அதாவது முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், நேர வச்சுக்கோங்க. அப்போதான் உங்க எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கப்பட்டது அழகாக உங்க உடல்ல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு, ஃப்ளோ ஆகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். தியானத்தின் நன்மையை நன்றாக பெறுவதற்காக நீங்கள் உங்களுடைய போஸ்டரை சரி பண்ணி அழகாக உட்கார்ந்து கொள்ளுங்க. இப்போது மெதுவாக உங்கள் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் தியானத்தை ஆரம்பிக்கலாம். நான் மியூசிக் போடுவேன். மியூசிக் வந்துக்கும் அதுக்கு முன்னாடியே நீங்க தியானத்துக்கு போகலாம். சரியா? ஆரம்பிங்க தியானத்தை.
நீளமான மூச்சை உள்ளுக்கு இழுத்துக் கொள்ளுங்க. நிதானமாக வெளியே விடுங்க. கெட்டியான விடுங்க. கண்களை திறக்க வேண்டும். கைகளை தேய்த்துக் கொண்டு கண்களில் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. மெதுவாக கண்களிலிருந்து கைகளை நீக்கிவிட்டு மெதுவாக கண்களை திறவுங்கள். அந்த தியானத்தை பண்ணி ஆசிரியர்களே, இன்றைக்கும் போல இன்றைக்கும் ரொம்ப அழகாக நன்னா ஒரு அமைதியான உடலுக்கும் மனதுக்கும் ஒரு நிதானத்தை கொடுக்கும் ஒரு அழகான ஒரு தியானத்தை பண்ணி முடித்தோம். இப்போது நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம 16வது நாளுக்கு வந்தாச்சு. இந்த வகுப்பின் 21 நாட்களான இந்த இலவச திட்டத்தின் 16வது நாளுக்கு வந்துவிட்டோம். உங்ககிட்ட ஒரு கோரிக்கை பண்ணிக்கிறேன். அதாவது 1வது நாள்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த தியான பயிற்சியினால உங்க உடலுக்கும் மனதுக்கும் எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு, அதை நீங்க கொஞ்சம் கவனமா விசாரிச்சு பாருங்க. அதை நோட் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த திட்டத்தின் வகுப்பில் இருந்து கிடைத்த உங்களோட அறிவையும் பயிற்சியையும் எவ்வளவு நீங்க உபயோகப்படுத்திருக்கீங்க, அதனோட பலன் உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குங்கிறது உங்களுக்கு நன்றாக புரியும். அது புரிந்துண்டு நம்ம பண்ணினோம்னா இன்னும் அதுக்கு பலன் அதிகம். உங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும். இப்போது நம்ம அடுத்த வகுப்புக்கு நமக்கு போகலாம். 2வது பகுதி. அதில் இன்றைக்கு நம்ம பகுதியில நம்ம சேர்த்திருக்கிறது யோகா பயிற்சியும் பிராணாயாமமும். இத நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இங்க வந்திருப்பது ஆசிரியர் மேடம் சகிதா தேவி. சகிதா தேவி சென்னையை சார்ந்தவர். அவருக்கு அவர் கடந்த 30 வருடங்களாக இந்த யோக பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கார், தியானங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க வாங்க. நீங்க உங்க இந்த பகுதியில உங்களோட அந்த அறிவை யோகா பயிற்சியும் அப்புறம் இந்த பிராணாயாமமும் சொல்லி கொடுங்க. வாங்க வாங்க மேடம். என் பேர் சகிதா தேவி. நான் 30 வருஷத்துக்கு மேல யோகா பயிற்சி சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். தாத்தா தான் ஒரு குருவா இருக்காரு எங்களுக்கு.
ஸோ நேச்சுரோபதி யோகா கிளினிக் கூட வச்சு ஹாஸ்பிட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தோம். என் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்பா எல்லாருமே யோகா ஃபேமிலி தான். ஸோ நேச்சுரோபதி மேக்சிமம் நேச்சுரோபதி மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற இதுல தான் கான்செப்ட்ல தான் போயிட்டு இருக்கோம். மெடிடேஷன் கூட வந்து பிரம்மகுமாரிகள் சமாஜத்துல இருந்து ஒரு சின்ன வயசுல இருந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2012 இருந்து தான் பிரமீட்ல முழுமையா இதுல தியான பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். கத்திரிஜியை மீட் பண்ணியிருக்கோம். நம்ம யோகா இப்ப ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாம். பேசிக்கா நான் யோகா பத்தி நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பா. நமக்கு வந்து எப்படி அந்த ஆன்மாக்கு தியானம்ங்கிறது முக்கியமோ, இந்த உடலுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கணும் இல்லையா? பாடி எல்லாமே ஜாயின் மேடப் ஆஃப் அந்த மூமெண்ட்ஸ் ஓட இருக்கிறதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அந்த மூமெண்ட்ஸோட சேர்ந்து நம்ம இந்த பயிற்சியெல்லாம் செய்யறதுனால உடல் ஆரோக்கியமும் ஏற்படும். அதோட கோயின்சிடென்ட் மற்ற எக்ஸசைஸ்க்கும் யோகாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா, அதுல வந்து வெறும் எக்ஸசைஸ் மூமெண்ட்ஸ் மட்டும்தான் பண்றாங்க. இங்க வந்து நம்ம சுவாசத்தோட இணைந்து நம்ம பண்றோம். எப்படி தியானம் பண்றோம் இல்லையா, சுவாசத்தின் மீது கவனம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஒரு செயல்கள் ஒரு போஸ்டர் பண்ணும் போதும் அந்த சுவாசத்தோட இணைஞ்சு பண்றதுனாலதான் யோகாக்கும் மற்ற எக்ஸசைஸ்க்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது இல்லை. சோ அப்ப நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது நம்மளுடைய சுவாசம் எப்படி இயங்குதுங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். உள் சுவாசம் எப்படி இருக்கணும், வெளி சுவாசம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜென்ரலா லெஃப்ட் ஹேண்ட வந்து அடி வயிற்றுல வச்சுக்கோங்க. இடது கையை வந்து அடி வயிற்றுல வச்சுக்கோங்க. வலது கையை நெஞ்சு பக்கத்துல வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் செஸ்ட் கிட்ட இருக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் அப்டமன்ல வச்சுக்கோங்க. உங்களுடைய சுவாசத்தை நிதானம் அழுத்து மெதுவா வெளியே விடுங்க. இப்படி ஒரு 10 சுவாசத்தை பண்ணி பாருங்க. கண்ணை மூடிக்கோங்க. நிதானமான உள் சுவாசம், மெதுவான வெளி சுவாசம். நிதானமான உள் சுவாசம், மெதுவான வெளி சுவாசம். மூச்சை உள்ளழுங்க, நிதானமா வெளிவிடுங்க. மூச்சை உள்ள இருக்கணும், நிதானமா வெளிவிடுங்க. Breathe in, breathe out. Breathe in slowly, breathe out completely. Breathe in, breathe out. Breathe in, breathe out. மெதுவா 2 கைகளை எடுத்துருங்க, கண்களை திறந்துருங்க. இதுல வந்து என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம உள் சுவாசம் செய்யும் போது நம்மளோட லங்ஸும் அப்டமனும் எப்படி இயங்குதுங்கிறத செக் பண்ணணும். மூச்சு இழுக்கிறோம் வர்றோம் இல்லையா, இப்ப அந்த மூச்சு சுவாசத்தோட அந்த இயக்கங்களோட அந்த லங்ஸும் அப்டமனும் எப்படி இயங்குதுன்னு, ஒரு பலூன்ல ஏர் ஃபில் பண்றீங்க. இப்ப ஃபில் ஆகும்போது என்ன மூமெண்ட் கிடைக்குது, வெளியே விடும்போது என்ன மூமெண்ட் கிடைக்குது, அது உங்களுடைய இதுல இருக்கான்றது செக் பண்ணுங்க. நீங்க இப்ப என்ன கவனிக்கிறீங்கன்னா, மூச்சு உள்ள போகும்போது லங்ஸும் அப்டமனும் எப்படி இயங்குதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். வெளியே வருதா, உள்ள போகுதா, எந்த டமிட்ல எப்படி நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணலாம். திரும்பவும் நம்ம ஆரம்பிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் அப்டமன்ல இருக்கட்டும், ரைட் ஹேண்ட் செஸ்ட், வலது கை நெஞ்சு பகுதியில, இடது கை அடி வயிற்றுல வச்சுக்கோங்க. மெதுவா உங்களோட உள் சுவாசம் பண்ணுங்க. நிதானமான வெளி சுவாசம். Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in slowly. Breathe out completely. Breathe in,
breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out completely. மெதுவா கைகள் எடுத்துட்டு நிதானமா கண்களை தொடங்க. கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாராச்சும் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எப்படி நடந்ததுன்ட்டு? அதாவது மேடம், நம்ம பிரீத் இன் பண்ணும்போது நம்ம வயிறு பக்கம் பலூன் மாதிரி பெருசாகும். ஓகே, அப்புறம் நம்ம பிரீத் அவுட் பண்ணும்போது அது வயிறு உள்ளுக்கு போகும். எல்லாருக்கும் அப்படிதான் நடக்குது இல்லையா? சோ இதுதான் ஒரு, ஆனா ரிவர்ஸ், சிலருக்கு ரிவர்ஸா கூட நடக்கும். ஏன்னா நம்மளுடைய குழந்தைங்களை பார்க்கும்போது அந்த மூமெண்ட் நல்லா தெரியும் நமக்கு. வளர வளர நம்மளுடைய எண்ணங்கள் மாற மாற அந்த பிரீதிங் பேட்டர்னும் மாறிடுது. ஃபுட்டு, எண்ணங்கள், இன்னும் நிறைய சொல்லலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்மளுடைய டைவர்ஷனுக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் எல்லாம் மாறிடுது. ஸோ அதுல வந்து நிறைய டிசீஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னன்னா, பலூன்ல காத்து ஃபில் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும், விடும்போது ஷிங்க் ஆகும். அதே தான் நம்மளோட லங்ஸும் அப்டமனும் நடக்கும். பிரீதிங் பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும், விரியும், நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அப்ப காத்து உள்ள போகும், போயிட்டு இப்ப நம்ம வெளியே விடும்போது நிதானமா அது ஷிங்க் ஆகும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதுல நம்ம என்ன கவனிக்கணும்னா, எவ்வளவு இழுக்கிறோம் எவ்வளவு விடணுங்கிறது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. நம்ம சுவாசத்தை எப்படி இழுக்கிறோம்னா, வேகமா மெதுவா இழுத்து வேகமா விட்டுறோம். நிறைய பேர் பண்ற விஷயங்கள் அப்படிதான் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட் பிரீதிங் இருக்கும். நம்ம இருக்கிறத விட விடுறது அதிகமா, ரொம்ப ஸ்லோ, கம்மியா இருக்கும். ஆனா நம்மளோட பேட்டர்ன் எப்படி இருக்கணும்னா, எவ்வளவு இழுக்கிறோமோ அதை விட 2 மடங்கு வந்து வெளி சுவாசம் இருக்கணும். நிதானமா இழுக்கணும், அதை விட மெதுவா வந்து வெளி சுவாசம் இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய அந்த மைண்டோ எல்லாமே வந்து காமா இருக்கும். அவசர உலகத்துல நம்ம மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரொம்ப அவசரமா செயல்படுறோம் அப்படின்னும் போது நம்மளோட பிரீதிங் பேட்டர்ன் செக் பண்ணியிருந்தீங்கன்னா மாற்றம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்ப என்ன ஃபாலோ பண்ணணும்னா, எவ்வளவு இழுக்கிறோமோ அதோட 2 மடங்கு சுவாசத்தை வெளியே விடணும். 4 கவுண்ட் எடுக்கிறீங்கன்னா அதோட வெளியே விடுறதோட கவுண்ட் வந்து 8 கவுண்ட்ஸா இருக்கணும். சிலருக்கு அந்த பிரீதிங்கோட இஷ்யூ கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். சிலருக்கு அந்த பிரீதிங் ப்ராப்ளம் இருக்கிறதுல, அப்ப இருக்கும்போது நீங்க மெதுவா ஃபாலோ பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 கவுண்ட் இழுக்கிறீங்களா, 4 கவுண்ட் வெளியோட முயற்சி பண்ணுங்க. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளோட பிரீத்திங் பேட்டர்ன் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நார்மலைஸ் ஆயிடும், இயல்பாவே நார்மலா ஆயிடும். ஸோ இப்ப நம்ம திரும்பவும் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்டமன்ல லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்ட் செஸ்ட்ல வைக்கணும். இப்ப நம்மளுடைய சுவாசத்தை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரியா எங்கதாங்கிறத செக் பண்ணுங்க. இழுக்கிறது 1 மடங்குன்னா 2 மடங்கு வெளியே விடணும். ஓகேவா? சரி, நான் கவுண்டிங் கொடுக்குறேன். உங்களால முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்க, முடியாதவங்க உங்களால எப்படி முடியுமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஸோ லெஃப்ட் ஹேண்டு அப்டமன், ரைட் ஹேண்ட் செஸ்ட். மெதுவா சுவாசத்தை எடுங்க, நிதானமா வெளியிடுங்க. Breathe in 1, 2, 3, 4. Breathe out 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Breathe in 1, 2, 3, 4. Breathe out 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Breathe in 1, 2, 3, 4. Breathe out 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Breathe in 1, 2, 3, 4. Breathe out 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Breathe in 1, 2, 3, 4. Breathe out 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Breathe in 1, 2, 3, 4. Breathe out 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. உள் சுவாசம் 1, 2, 3, 4. வெளி சுவாசம் 1, 2,
3 4 5 6 7 8. உள் சுவாசம் 1 2 3 4. வெளி சுவாசம் 1 2 3 4 5 6 7 8. நிதானமான உள் சுவாசம், மெதுவான வெளி சுவாசம். Breathe in, breathe out. Breathe in slowly, breathe out completely. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Breathe in, breathe out. மெதுவா சுவாசத்தை விடுங்க, நிதானமா வெளிவிடுங்க. Breathe in, breathe out. Breathe in, breathe out. Inhale slowly, exhale completely. Inhale slowly, exhale completely. Breathe in, breathe out. Breathe in, breathe out. நிதானமா கைகள் எடுத்து கண்களை திறந்துடுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு பயிற்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் கூட கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். இந்த பிரீதிங் பேட்டர்ன்ல மைண்ட் நல்ல காம்னஸ் கொடுக்கும். இந்த பிரீதிங்க்கு என்ன சொல்லுவாங்க மேடம்? இது சுக பிராணாயாமம். ஈஸியா நம்ம பிரீத் பண்றோம், நீல் எக்ஸேல் கொடுக்குறோம். சோ இதுல நிறைய வேரியேஷன்ஸ் இன்னும் இருக்கு. அடுத்தடுத்த கிளாஸ் வரும்போது அதை பத்தி நம்ம பார்க்கலாம். பிரீதிங் அடுத்து ஒரு சில எக்ஸசைஸ் நம்ம பார்க்கலாம். எக்ஸசைஸ்னா பெருசா இல்ல, ஒரு ஜாயிண்டோட மூவ்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம கண்களுடைய பயிற்சி கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் கண்ணில இருந்து ஆரம்பிப்போம். இது ஐசைட் ப்ராப்ளம் இருக்கிறத டிக்ரீஸ் பண்ணி சைட் ப்ராப்ளம் நல்லா, விஷன் நல்லா இருக்கும். ஸோ நம்ம பண்றது இல்ல, ஐல ஏதாச்சும் இரிட்டேஷன்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறத கியூர் பண்ணும், சைட் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கண்கள் பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பிரீதிங்கோட பண்ணலாம் இது. இப்போ நீங்க பிரீதிங்கும் சேர்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால இப்போதைக்கு நம்ம ஜென்ரலா மூவ்மெண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ கண்களை நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. நல்லா விரிச்சுன்னா ஸ்ட்ரெயின் பண்ணாம உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ மூவ்மெண்ட் கொடுக்கும்போது கழுத்தெல்லாம் மூவ் ஆகக்கூடாது. வெறும் ஐபால் மட்டும் மேல கீழே போகும், சைட் டு சைட் கொடுக்கும், ரொட்டேஷன் கொடுக்கும். அந்த சமயத்துல நமக்கு நம்மள அறியாம கழுத்து மூவ் ஆகும். கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை இயங்க விடாம பண்ணிட்டு நம்ம கண்களுடைய அந்த ஐபால், அந்த கருவிழிய மட்டும் நம்ம அந்த இயக்கத்தை கொடுக்க போறோம். இப்போ மேலும் கீழும் பாக்குற பயிற்சியை கொடுக்கலாம். ஐபால் மேல் நோக்கி போகும், அதே மாதிரி கீழே வரும். அதை நம்ம ஃபாஸ்டா பண்ணிடுவோம். நம்மளுடைய பழக்கத்துல நம்ம வேகமா பண்ணுவோம். ஆனா நிதானமா மேல எடுத்து நிதானமா கீழே பார்த்துட்டே வாங்க. மேல பார்க்கும்போது எதிரில இருக்கிற பொருட்களை மெதுவா பார்த்துட்டே மேல் நோக்கி போங்க. அதை பார்த்துட்டே கீழே இறங்கி வந்தோம்னா அப்ப அந்த நிதானம் ஓரளவுக்கு நமக்கு வரும். நம்ம பயிற்சி பண்ணலாமா மேடம்? ஒரு தடவை நீங்க காட்டுங்க, நான் இப்ப ஒரு முறை அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுங்க. கண்களை விரிச்சிட்டு மெதுவா கண்களை மேல் நோக்கி போகணும்.
ஒரு செகண்ட் முன்னுக்கு நிறுத்திட்டு நிதானமா கீழே நோக்கி பார்வையை கொண்டு வரணும். தரையை நோக்கி வரணும். இப்போ எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கீழே கொண்டு வாங்க. மீண்டும் கண்களை மேல் நோக்கி பார்க்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மேல நோக்கி பாருங்க. அங்கிருந்து ஒரு செகண்ட் நிறுத்திட்டு திரும்ப மேல இருந்து கீழே. மேக்சிமம் அந்த நோஸோட டிப் வரைக்கும், அந்த மூக்கினுடைய நுனி வரைக்கும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் கீழே இருந்து மேல் நோக்கி பார்வையை பார்க்கணும். உங்களால அது முடியல அப்படின்ற கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னா இந்த தம் ஃபிங்கர் இப்படி கைகளை கோத்துட்டு இந்த கட்டை விரலை இப்படி வச்சுட்டு இதன் மூலியமா கூட பார்வையை நீங்க எடுத்துட்டு போகலாம். ஐ எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும், ஹேண்ட்ஸ்க்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும். இதை நேரம் பதில் கைகளை வச்சு இந்த கட்டை விரலுடைய நெகத்தை நம்ம பார்க்கணும். அதை பார்த்துட்டே நீங்க கைகளை மேல் நோக்கி கொண்டு போங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மேல கொண்டு போறீங்க. அந்த கட்டவரில பார்த்துட்டே மெதுவா கீழே இறக்கிட்டோம். உங்களோட பார்வை கட்ட விரல்ல தான் இருக்கும். மெதுவா கீழே இறக்கிட்டே வாங்க. ஒரு செகண்ட் அங்க நிறுத்திட்டு மீண்டும் மேல் நோக்கி கைகளை வைத்துங்க. பார்வை கட்டவிரல்ல பார்த்த மாதிரி இருக்கணும். ஒரு செகண்ட் மேல் நோக்கி நிறுத்திட்டு மெதுவா கீழ் நோக்கி வாங்க. ஒரு செகண்ட் நிறுத்திட்டு மெதுவா கைகளை மேல் நோக்கி உயர்த்துங்க. பார்வை கட்ட விரல் மேலே இருக்கட்டும். நம்ம கீழே இறக்கிட்டே வாங்க. மீண்டும் மேல் நோக்கி கைகளை உயர்த்துங்க. பார்வை கட்டவரில பார்த்துட்டே இருக்கணும். கழுத்துல கவனம் வச்சுக்கோங்க.
ரெண்டு கைகளையும் நல்லா ரப் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடிட்டு கைகளை கப் மாதிரி பண்ணிக்கணும். டைரக்டா இப்படி வைக்க கூடாது. பிளாட்டா வைக்காம கப் மாதிரி பண்ணிட்டு நல்ல கைகளை உரசி கப் மாதிரி பண்ணி கண்ணை மூடிட்டு கண்கள் மேல கைகளை வைக்கணும். அந்த ஹீட் எனர்ஜி மட்டும் நமக்கு, அந்த ஹீட் வேவ்ஸ் மட்டும் நம்ம கண்ணுக்கு போனா போதும். டைரக்டா வைக்க கூடாது. கைகளை எடுத்துட்டு கண்களை திறக்கணும். ஐ ஸ்ட்ரெயின் ஆகும். நம்ம அந்த மூவ்மெண்ட் கொடுத்தது இல்லை இல்லையா? ஸோ அப்ப அந்த ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெயின் இருந்ததுன்னா எப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஃபீல் ஆகுதோ அப்ப நீங்க கைகளை நல்லா உரசிட்டு கைகளை கப் மாதிரி செஞ்சுட்டு கண்ணை மூடிட்டு தான் வைக்கணும், திறந்து வைக்க கூடாது. ஏன்னா கண்களுக்கு உடைய நர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப மைனூட்டா இருக்கும். ஸோ டைரக்டா ஹீட்டு கண்ணுக்கு போகக்கூடாது. அதாவது கண்களை மூடிட்டு தான் நம்ம அந்த எப்படியும் நம்ம இப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்படி உராசும் போது அந்த சூடு வரும் இல்லையா? ஸோ அது கொடுத்து நம்ம ஹீல் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ரெயின் ரிமூவ் ஆயிடும். அவங்களோட அந்த கண் வலி எல்லாம் கிளியர் ஆயிடும். ஸோ இப்போ மேலும் கீழும் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி வந்து சைட் டு சைடும் இருக்கும். வலது பக்கம் இடது பக்கம். ஸோ அதுக்கு கைகளை நீங்க வந்து நேரா இப்படி வச்சுக்கலாம். அப்படி நோக்கி பாருங்க. நினைக்கிறேன் இந்த தம் இப்படி இருக்கணும். ரெண்டு பக்கமும் இப்படி இருக்கணும். ஸோ நம்மளோட பார்வை எப்படி போகணும்னா இங்க மிடில் எடுத்துட்டு வரணும். இங்க இருந்து இப்படி ஆக்சுவலி சைடு நம்ம கண் இப்படி பயிற்சி பண்ணலாம். அது முடியாத பட்சத்துல நார்மலா இப்படி வச்சுட்டு இந்த சைட்ல இருந்து அந்த சைடு வரைக்கும் போகணும். அப்படி இல்லைன்னு போது நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த கட்டவரல் சேம் மேல கீழே பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி சைடு முடிஞ்ச அளவுக்கு சைடுல கொண்டு போங்க. அங்கிருந்து அப்படியே மெதுவா கொண்டு வரணும். அடுத்த பக்கம். ஸோ திரும்ப அங்கிருந்து மெதுவா கொண்டு வந்துட்டு அடுத்த பக்கத்துக்கு. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் மாத்தி மாத்தி பண்ணணும். அது பழகிடுச்சுன்னா நீங்க ரெண்டு கைகளை இப்படி வச்சுட்டு அந்த கட்டவரல இருந்து இந்த கட்டவரல் வரைக்கும் கூட பார்க்கலாம். ஸோ இதுவும் பழகிடுச்சுன்னா வித்தவுட் ஹேண்ட்ஸ் மூவ்மெண்ட்லயும் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ ரெண்டு கைகளையும் பொறுத்துக்கோங்க. கட்டவரல நேரா வச்சுக்கோங்க. இந்த கட்டவரலோடைய நகக்கண்ணை மட்டும் பாருங்க. சென்டர்ல கொண்டு வந்துருங்க. இப்ப அதை வந்து வலது பக்கம் போங்க. மெதுவா வலது பக்கம் மூவ் பண்ணுங்க. உங்களால கழுத்து திருப்பாம கழுத்து திருப்பக்கூடாது. பாடி ஃபுல் மூவ் ஆகக்கூடாது. கை மட்டும்தான் நேரா உட்காந்துக்கோங்க. இப்படி வச்சிருங்க. இந்த கை மட்டும்தான் இந்த அளவுக்கு போகும். மேபி இப்ப சிலருக்கு கை அந்த மூவ்மெண்ட் கூட இருக்காது. ஏன்னா சிலருக்கு இப்படி கூட தூக்க முடியாம இருப்பாங்க. அந்த லெவல்லயும் இருக்கும். அந்த மூவ்மெண்ட் இல்லாதவங்க பயிற்சி சும்மா அப்படி பண்ண ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச கையை வச்சுட்டு பண்ணுங்க. கழுத்து உடம்பும் நேரா தான் இருக்கணும். கைகள் மட்டும்தான் மூவ் ஆகும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வலிச்சதுன்னா கை ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. கை இல்லாம பயிற்சி பண்ண ட்ரை பண்ணுங்க.
ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கண்களை மூடிட்டு 2 கைகளையும் உரசிட்டு மாதிரி பண்ணி போயிடுச்சு. கைகள் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். 2த்துக்குமே வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. கை வச்சு பண்ணும்போது நிதானமா போகும். கைகள் இல்லாம பண்ணும்போது நம்ம வேகமா பண்ணிடுவோம். அந்த மூமெண்ட் வேகமா நடக்கும். இது பயிற்சி பண்ண பண்ண அது இல்லாம பண்ணும்போது அந்த நிதானம் நமக்கு ப்ராக்டிஸ் ஆயிடும். இப்ப வந்துட்டு அப் அண்ட் டவுன் பார்த்தோம், சைட் டு சைட் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்ப ஃபுல் ரொட்டேஷன் ஒன்று கொடுத்துடலாம். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்துடலாம். இதுல நிறைய வேரியேஷன் இருக்கு. இப்ப சிம்பிளா டைம் இருக்கு இல்லாததுனால இது மட்டும் பார்க்கலாம். இப்ப வந்துட்டு கைகளை எப்படி வச்சுக்கோங்க, சின்ன முதிராலே வச்சுக்கலாம், இல்லைன்னா கையில கோர்த்து வச்சுக்கலாம். பண்ணிட்டு இப்ப என்னன்னா இப்ப ஃபுல் ரொட்டேஷன் நல்ல மேல மிடில் வச்சுக்கோங்க. கத்தியில வச்சுட்டு நான் ஒரு முறை செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மெதுவா கைகளை மேல உயர்த்துங்க. அங்கிருந்து அப்படியே வலது பக்கம் ஒரு சர்க்கிள் போடுங்க. இது வந்த பிறகு அதே மாதிரி ஒரு 10 கவுண்ட்ஸ் 5 to 10 minutes டைம் பண்ணிட்டு அப்படியே ரிவர்ஸ். கிளாக் வைஸ் 5 டைம்ஸ் பண்ணுங்க, ரிவர்ஸ் 5 டைம்ஸ். இது வந்து வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு இடது பக்கம் வரணும். ரவுண்ட் இங்க வந்து முடிக்கிறது. திரும்ப வந்து 5 ரவுண்ட்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் 5 ரவுண்ட்ஸ். 5 ரவுண்ட்ஸ். ஓகே. நடுவில் ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னா சேம் ப்ரொசீஜர் ரப் பண்ணிட்டு கண்டாங்க. நிதானமா பண்ணுங்க, வேகமா இல்ல, நிதானமா. அந்த கையோட அந்த கை மூவ்மெண்டோட சேர்த்து கட்ட விரலையும் பார்த்துட்டே இருக்கணும். நம்ம இத பார்க்காம கோஆர்டினேட் பண்ணாம வெறும் கை மூவ்மெண்ட் மட்டும் கொடுத்துருவோம். சோ அந்த விரல்களை பார்த்துட்டே நிதானமா மூவ் பண்ணிட்டு வரணும். ரிவர்ஸ். கண்டினியூ. ரிலாக்ஸ் பண்ணி. ஓகே. ஸோ ஐ மூமெண்ட் இது
உங்களுக்கு இன்னும் இந்த சம்மருங்கிறதுனால 2 பிரீதிங் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் ஃபைனலா. ம். வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க பண்ணக்கூடாது. ஜென்ரலா இருக்கவங்க இந்த சம்மர்ல ரொம்ப பாடி ஹீட் ஆகும் இல்லையா? ஸோ ஆமா. எந்த கண்டிஷன்லயும் பண்ணலாம். பிராணாயாமம் ஆக்சுவலி வந்து பிராணாயாம யோகா வந்து நம்ம எம்டி ஸ்டொமக் இருக்கணும். ம். இது செஞ்சுட்டோம்னா 20 நிமிஷம் வரைக்கும் குளிக்கிறதோ சாப்பிட்றதோ தண்ணி குடிக்கிறதோ இருக்கக்கூடாது. யோகா பண்ணி முடிச்சிட்டோம்னா. பட் ஆனா இந்த சீத்தலி ஷீத்காரி வந்து 2 கொடுக்குறேன். பாடி டெம்பரேச்சர் வந்து கூல் பண்றது சீத்தலி ஷீத்காரி, அது 2 இருக்கு. அதை நம்ம எப்ப வேணா பண்ணணும். பாடி ஹீட் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணோம்னா இமீடியட்டா அதை பண்ணிட்டு பாடியை கூல் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அதுக்கு தண்ணி எப்போ குடிக்க கூடாது சொன்னீங்க மேம்? 20 மினிட்ஸ் வரைக்கும் யோகா பண்ணோம்னா பண்ணி முடிச்சப்புறம் முடிச்சுட்டு 20 பண்ணதுக்கு முன்னாடி குடிக்கலாம். போகக்கூடாது. எக்ஸசைஸ் அதர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாது. ஓகே. ஃபுட் இன்டேக் இருக்கக்கூடாது. வாட்டர் இருக்கக்கூடாது. குளிக்கக்கூடாது. ஓகே. முடிச்ச உடனே ஏன்னா என்ன ஆகும்னா நம்மளோட பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஹீட் பண்ணும். இதெல்லாம் பண்ணும்போது பாடி ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹீட் ஜெனரேட் பண்ணி தேவையில்லாத டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணிவிடும். ஸோ அப்ப அந்த சூடான கல்லுல நீங்க தூக்கி தண்ணியை ஊத்தினா என்ன ஆகும்? ரொம்ப ட்ரையா போயிடும். அதுதான் நம்ம பாடியிலே நடக்கும். ஸோ உடனே நம்ம இந்த மூமெண்டோட அதோட ஏக்கத்துல இருக்கும். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அது அடுத்த மூமெண்ட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் 20 நிமிஷம் மினிமம் டைம் எடுக்கும். ஒரு நாளிகைன்னுவாங்க, 24 நிமிஷம் ஒரு நாளிகை சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஜென்ரலா 20 மினிட்ஸ் அப்படிங்கிற கேப் வைக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து நம்மளோட பாடி டெம்பரேச்சர் நார்மலுக்கு வந்துடும். ஓகே. எதுவாக இருந்தாலும் நம்மளோட சிஸ்டம் மாறுறதுக்கு ஒரு நாளிகை எடுக்கும். ஸோ அதனால அந்த டைமுக்கு நம்ம எல்லாத்தையும் அவாய்ட் பண்றது. யோகா முடிச்ச உடனே வாக்கிங் போவாங்க, அது பண்ணக்கூடாது. வாக்கிங் முடிச்ச உடனே வந்து யோகா பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரிலாக்ஸேஷன்ங்கிறது கட்டாயம் இருக்கணும். ஒன்னுத்துக்கும் ஆசனாஸ்க்கும் சரி, ஒரு ஆசனாக்கு இன்னொரு ஆசனாக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கணும். அடுத்த மூமெண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷமாச்சும் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கணும். அது பேசிக் திங். ஆனா யோகா பண்ண ஆரம்பிக்கும் முன்னால தண்ணி சாப்பிடலாமா? half an hour before. half an hour. ஓகே. எம்டி இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே. ஃபுட்டு கூட எடுத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சீங்கன்னா ஒரு 2 hours ஆச்சு நமக்கு கேப் இருக்கணும். லஞ்சுக்கும் இதுக்கும் 3 hours டைஜஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஃபீல் நமக்கு வந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். ஏன்னா நம்ம பண்ணும்போது அது டைஜஸ்டிவ் சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை போய் நம்ம அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. பெஸ்ட் டைம் வந்து ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் தான். இன் பிட்வீன் பண்றவங்க டைம் இல்லை, இன் பிட்வீன் பண்றவங்க யார் பண்ணலாம் அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் கூலா இருக்கவங்க பண்ணலாம். சன் ரைஸ்க்கு அப்புறம் பண்றது ஏன் பண்ணக்கூடாது யோகா அப்படின்னா, அந்த சன் ரைஸ் ஆகும்போது அந்த ஹீட் ஆகும். ஸோ நம்மளோட ஹீட் பாடி இருக்கவங்க திரும்ப அந்த ஹீட்ல செய்யும் போது இன்னும் டபுள் ஆகும். அதனாலதான் அந்த ப்ரிஃபர் பண்றோம் நம்ம அந்த ஏர்லி மார்னிங் 9க்குள்ள நம்ம முடிச்சிடணும் அந்த யோகா. மேக்சிமம்ங்கிறது 9, 7க்குள்ள முடிச்சோம்னா ரொம்ப நல்லது. பட் இப்ப இந்த சுச்சுவேஷன்ல நமக்கு அது ரொம்ப இதுவா இருக்கிறதுனால 9க்குள்ள முடிக்கலாம். ஈவினிங் அகைன் 4க்கு அப்புறம் 4 மேக்ஸிமம் 4:30க்கு அப்புறம்னா கூட ஈஸியா நல்லது தான். அது அந்த சன்செட் அதோட தன்மை, அதோட ரேஷியோ அது கம்மியான அந்த ஆக்ரோஷம் இருக்கும் இல்லையா, உச்சத்துல கம்மி ஆகின பிறகு நம்ம திரும்ப அந்த எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணோம்னா ரொம்ப பெஸ்ட், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நம்ம எந்த நேரத்துல வேணாலும் பண்ணலாம்னு பண்ணிட்டு நம்ம பாடி சிஸ்டம் என்ன ஆகும்னா கொலாப்ஸ் ஆயிடும். நம்ம செய்யறதே வீணா போற மாதிரி ஆயிடும். ஆனா இப்ப நிறைய பேர் அப்படி பண்றாங்க. அதனாலதான் நாம அது ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா எந்த நேரத்துல வேணா பண்ணலாம்னு பண்றாங்க. எம்டி ஸ்டமக் இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. எதனால அப்படி ஆகுதுன்னா இந்த சூரியனுடைய நம்மளுடைய அந்த பேட்டர்ன் வச்சுதானே நமக்கு எல்லாமே அந்த இயக்கங்கள் நடக்குது இல்லையா. சோ அப்ப அதெல்லாமே வந்து இன்னும் ஓவர் ஹீட் கொடுத்து நம்மளோட பாடியில இருக்கிற அந்த நீர்த்தன்மையே வந்து சுண்ட வச்சிடும். ஆமா, யோகாசனா பண்ணிட்டு இருக்கும்போது நடுவுல வந்து தண்ணி குடிக்க கூடாது. ஜிம்லாம் போனீங்கன்னா பாட்டில் பக்கத்துலயே வச்சுப்பாங்க. ஆனா பண்ணக்கூடாது. குடிக்கிறாங்க நடுவுல சில பேர். கூடாது. நம்ம அந்த பாடியில நம்ம தேவையான நீர்த்தன்மை வேணும்னா அந்த பிராணாயாமா கொடுத்துட்டு நம்ம நீங்க அதை செஞ்சீங்கன்னா அப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். இப்ப என்ன பண்ணலாம்னா நாக்க வந்து உள்நோக்கி எப்படி உள்ளுக்குள்ள அந்த சப்பாத்தி ரோல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். சிலருக்கு வராது, வரலன்னா சும்மா அந்த டங்க பக்கத்துல வச்சுட்டு பல்லு இடுக்குல இருந்து அந்த சுவாசத்தை இழுக்கிற மாதிரி பண்ணலாம். டங் இப்படி ரோல் பண்ணிக்கோங்க.
வெளி தள்ளிட்டு, நாக்க வெளி தள்ளிட்டு, ம். அந்த நாக்கு துவாரத்துலதான் அந்த சுவாசமே போகணும். அதை இழுத்துட்டு வாய் மூடிடணும். மூடிட்டு மூக்குல நிதானமா வெளியே விடணும். திரும்ப நாக்க சுழட்டிட்டு நிதானமா உள்ள இருந்து மெதுவா சுவாசத்தை வெளியிடுங்க. அந்த நாசியில தான் வெளியே வரணும். இழுக்கிறது வாயில இழுக்கணும், விடுறது மூக்குல இருந்து வெளியே விடணும். ஒரு 6 முறை பண்ணுங்க போதும். இந்த சின்ன சுணந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பேர் வந்து ஷீதலி. ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. இன்னொன்னு அடுத்த ப்ரொசீஜர், அடுத்த ஒரு முறை இருக்கு. அது பேர் ஷீட்காரின்னு சொல்லுவோம். இப்ப நாக்க இப்படி சொல்லட்டணும் இல்லையா, உள்ளுக்கு சொல்லட்டணும். உள்நோக்கு சொல்லட்டி இந்த நாக்கோட டிப்பு வந்து மேல் அன்னத்தை தொட்டு இருக்கணும். ஓகே. உள்ள பேலட்டை அப்பர் தொடணும். பேலட்டல், அப்பர் பேலட்டல்ல டச் ஆகணும். ஃப்ரண்ட்லயா பேக்லயா மேடம்? உள்ளுக்கு மடிச்சு. பேலட்ல ஃப்ரண்ட்ல வருமா பேக்ல? அல்ல, டாப் டிப்ல. இந்த நடுவுல பகுதி இருக்கும் இல்லையா, வாய்முடி நடு பகுதி. பல்லுக்கு கிட்ட இல்ல இல்ல? பல்லு கிட்ட கிடையாது, நடுவுல. மிட். மிட். ஓகே. எவ்வளவு முடியுமோ, ரொம்ப உள்ள போக முடியும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொல்லிட்டிடலாம். உள்ள சொல்லிட்டு ஒரு தடவை காட்டுங்க. இந்த உள்ளுக்குள்ள சொல்லிட்டு பற்கள் மூலியமா, இந்த பற்கள் இருக்கு இல்லையா, அந்த சைட்ல அதுல இருந்து இழுக்கும் போது அந்த சைடா உள்ள போகும், காத்து உள்ள போகும். அப்புறம் அது வாய் மூடிட்டு மூக்குல வெளியே விடணும். ட்ரை பண்ணுங்க. சண்டையும் அதான், நீங்க உள்ள இழுக்கும்போது டங்கு உள்ள உள்ள ரோலா இருக்கணும். அப்படி ரோல் பண்ணியே வச்சிருங்க. பிரீத் அவுட் பண்ணும்போது அதேதான். ரோல் பண்ணியே இருக்கட்டும். ஓகே ஓகே. அப்பர் பேலட்டல் டச் ஆயிருக்கட்டும், உள்ள அன்னத்தை மேல் அன்னத்தை தொட்டே இருக்கட்டும். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாரா? நாக்கு இப்படி மடிச்சிருக்கணும். ஆ. அப்ப முன்னாடி பல்லுக்கு முன்னாடி வைக்காம கொஞ்சம் உள் நோக்கி வைங்க. ம். வச்சுட்டு பற்களை மூடிடணும். பற்களால கவர் பண்ணிட்டு மூடிட்டு இந்த சைட்ல இருந்து காத்து இழுக்கும் போது சில்லுன்னு உள்ளுக்குள்ள போகும். நிதானமா சுவாசத்தை மூக்கன் வழியா வெளியே விடுங்க.
ரிலாக்ஸ் பண்ணி அது 6 to 12 டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம். வின்டர்ல பண்ணீங்கன்னா பார்த்து பண்ணணும். 6 டைம்ஸ்க்கு மேல வேண்டாம். சம்மர்ல பண்ணும்போது 12 டைம்ஸ் கூட பண்ணலாம். உங்களுக்கு அதுவே ஃபீல் ஆகும். அந்த சில்னஸ் வாய் ஃபுல்லா சில்லுன்னு இருக்கும். தெரியுது. உள்ள எடுக்கும்போது கூல் ஏரா வருது உள்ள. அதான் Yeah. நம்ம பாடி சிஸ்டமை கூல் பண்ணிக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா. இதுக்கு இன்னும் பேர் என்ன மேடம்? இந்த இதுக்கு பேர் என்ன? ஷீத்காரி. சீத்காரி. Okay. முதல் பண்ணினது சீத்தலி. சீத்தளி, சீத்தக்காரி. இன்னும் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் சொன்னா உங்களுக்கு பேர்டன் ஒரே நாள்ல இல்ல இல்ல மெமரியில வச்சிருக்க முடியாது. முத்ராலையும் நம்ம பாடி டெம்பரேச்சரை வந்து இந்த வெயிலுக்கு தேவையான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நான் அந்த முதிரையும் உங்களுக்கு எப்படி பண்ணணும்ன்றது சொல்லி கொடுக்குறேன். ஓகே ஓகே. டைம் அதிகமா எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நண்பர்கள் நேயர்களே, நீங்க உங்களுக்கு யாருக்காவது இன்னைக்கு இப்ப மேடம் சொல்லி கொடுத்த அந்த பயிற்சியில ஏதாவது சந்தேகம் இருந்தானா ரொம்ப சுருக்கமா கேட்டுக்குங்க. டைம் தாண்டிட்டோம், பட் இருந்தாலும் ஏன்னா பயிற்சி பண்ணும்போது கரெக்டா பண்ணணும் இல்லையா? டவுட் இருந்தா கேட்கலாம். கொஞ்சம் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா முடிச்சுக்கலாம். இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிராக்டிஸ் பண்ணுங்க. வாரத்துல ஒரு நாள் இப்படி இருக்கும். யோகா சொல்லி கொடுப்பாங்க, முத்ரா சொல்லி கொடுப்பாங்க. ஸோ பயன்பட்டுக்கலாம். பட் ஸோ இப்போது நம்ம ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி. நல்லாவே இருந்தது கிளாஸ். ஏன்னா இந்த லிமிட்டட் டைம்ல யோகா சொல்லி தரதும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால எங்களோட லெவல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு அசஸ்மெண்ட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ நல்லாவே பண்ணினீங்க நீங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். இன்னும் உங்களுக்கு டைம் இருக்காதுன்னு தெரியும், பட் எப்பப்போ உங்களால முடியறதோ ஃப்ரைடேஸ்ல வாங்க. உங்களோட விஸ்டம் ஷேர் வேணும் எங்களுக்கு, ரொம்ப தேவை. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸோ ஆசிரியர்களே, உங்களை நான் ஆசிரியர்கள்லாம் கூட போறேன். ஏன்னா பத்ரிஜி சொல்லியிருக்கார், எல்லாருமே ஆசிரியர்கள் தான். நேத்தி குமாரி மேடம் கூட சொன்னாங்க, எல்லாருமே ஆசிரியர்கள் தான். அதனால ஆசிரியர்களே நீங்கள் எல்லாம் அதனால நாளை இப்போதே ஆசிரியர்கள் தான். அதனால நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். என்னென்ன நம்ம இங்க கத்துக்கிறோமோ அதை கண்டிப்பா நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் அதுக்கு பலன் கிடைக்கும். நம்ம கிளாஸ்ல மட்டும் கேட்டுட்டு நம்ம அதுக்கு போய் ஒன்றும் பண்ணல, டெய்லி நம்ம அதை ரிப்பீட் இன்னும் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு ஃப்ரைடே தான் இந்த மாதிரி வரும் யோகாவோடது. அது வரைக்கும் நீங்க இதை எது சொல்லி கொடுத்தாங்களோ அதை கண்டிப்பா நீங்க பண்ணி பாருங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சதுங்கிறது நீங்க ஷேர் பண்ணலாம். புரியுதா? அப்ப அது வந்து சஜ்ஜன சங்கத்தியால இதுவும் படும் இல்லையா மேடம்? நம்ம என்ன கத்துக்கிறோமோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நம்ம சேவை கூட ஆகும். அதனால அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு ரொம்ப அழகாக இந்த செஷனை நடத்தினீங்க மேடம். இதோட நம்ம இன்றைய இந்த வகுப்பின் 16வது தினத்தை முடிவு பண்ணிக்கலாம். நாளைக்கு கண்டிப்பாக நீங்க சேரணும். நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு நடத்தின தலைப்புகள்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்களோ, இல்ல நீங்க யோகா பயிற்சி இப்போ பண்ணிட்டு இருக்கீங்க 16 நாளாக. அப்ப அதுல 1வது நாளிலிருந்து இன்னைக்கு 16வது நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் உங்களுக்குள்ள வந்தது? உடலிலேயோ மனசுலயோ உங்களோட இமோஷன்ஸ்ல உணர்வுகள்ல என்னதாவது சேஞ்ச் வந்ததா? அதாவது ரொம்ப கோபமா இருக்கிறவங்க சில சமயம் கோபம் தணிந்து வரும். இல்ல மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வந்து கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். உடம்புல ஏதாவது வலிகள் இருந்தா அது கூட மாறி இருக்கலாம். ஏதாவது நோய்கள் இருந்தா அது கூட கொஞ்சம் கொஞ்சம் குணம் ஆயிருக்கலாம். ரொம்ப மைல்டா கூட ஆயிருக்கலாம். எது தலைவலி அனுபவப்பட்டு இருந்தவங்களுக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்கலாம். ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் இல்லாத இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பவர் வந்திருக்கலாம். இப்படி இப்படி சின்ன 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 நிறைய மாற்றங்கள் நமக்குள்ள வந்திருக்கும். அதை நீங்க உள்ளுக்கு போய் நீங்க உங்களுக்குள்ளேயே சிந்தனை பண்ணி, நான் முதல் நாள் எப்படி இருந்தேன், இத்தனை நாள் நம்ம பண்ணினதுல இருந்து நான் எனக்கு என்ன மாற்றம் வந்தது, இல்ல ஒரு மாற்றமும் வரலையா, அதுவும் பார்க்கணும். மாற்றமே வரலையா, அதுவும் பார்க்கணும். நம்ம எவ்வளவோ அறிவு நமக்கு நிறைய ஆசிரியர்கள் வந்து விஸ்டம் ஷேர் நிறைய புஸ்தகங்களை படிச்சு புக்ஸை படிச்சும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம இத்தனை நாள் கேட்டதுல இருந்து நமக்குள்ளேயே என்ன ஒரு மாற்றம்
வராம இருக்க சான்ஸே கிடையாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா ஏதோ ஒண்ணு வந்திருக்கும். பட் அந்த டிகிரி கொஞ்சம் கம்மியா இருந்தா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா அத புரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஏன்னா 15 டேஸ் தான் ஆயிருக்கு. ஸோ அத நீங்க பார்த்து யார் யாருக்கு நல்ல அனுபவங்கள் வந்திருக்கோ, அத கண்டிப்பாக நீங்க நாளைக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா, நீங்க ஷேர் பண்ணும்போது மத்தவர்களுக்கு அது ஊக்குவிக்கும். அவளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஓ! இது பண்ணினா நமக்கு நல்லது அப்படிங்கிறத வந்து உலகத்துல எல்லாருக்குமே சொல்லிக் குடுக்கணுங்கிறது தான் நம்மளோட நோக்கமே. ஏன்னா நெறைய நெகட்டிவிட்டி இருக்கிற இந்த காலகட்டத்துல நெறைய பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, மனக்குழப்பத்துல இருக்காங்க, ஃபோக்கஸ் இல்லாம கஷ்டப்படுறாங்க, டைம் மேனேஜ்மெண்ட் முடியாம கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் இந்த தியானமும், இந்த அறிவும் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால கண்டிப்பாக நீங்க உங்களோட என்ன சின்ன சின்ன அனுபவங்களோ அத கூட கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணணும் அப்படி கேட்டுக்கொண்டு, நான் இன்னொரு வேண்டுகோள் கூட வச்சுக்கிறேன். நீங்க YouTube, அதாவது மகாவதார் டிவிஎன் தமிழ் சேனலை இன்னமும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி, உங்க உறவினர்கள்ட்ட சொல்லி, நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் கண்டிப்பா எங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், லைக் பண்ணணும். அப்புறம் பெல் பட்டன அழுத்துங்க. உடனுக்குடன் இந்த வீடியோ இன்ன வீடியோ சாயங்காலம் வந்துரும். அப்லோட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இனிமே சந்தேகம் உங்களுக்கு மேடம் சொல்லிக் குடுத்ததுல, அந்த பிராணாயாமத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட, நீங்க அந்த வீடியோவ திருப்பி பார்த்தீங்கன்னா, எப்படி கைய வச்சுக்கணும், எப்படி மூவ்மெண்ட் ஆகணும், திருப்பி மேடம் சொல்லி தர்ற மாரி உங்களுக்கு இருக்கும். அனுபவப்படும். ஸோ அந்த கிளாஸே ரிப்பீட் ஆகும். சரிதா? அப்ப அந்த வந்து அதனால அந்த வீடியோஸ நீங்க பாருங்க. அப்படி கேட்டுக்கொண்டு, நான் அ அந்த நம்ப இந்த செஷன ரொம்ப நன்னாவே நடத்திண்டு போகுறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணின நம்ப குருஜிக்கு எல்லாம் நம்ப நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த பிரம்மாண்டத்துக்கும், பிரம்மாண்ட சக்திக்கும் நம்ப பிரணாமத்தை அர்ப்பித்துக் கொண்டு, இன்றைய இந்த வகுப்பை நான் நிறுத்திக் கொள்றேன். நன்றி. வணக்கம்.